ஹலோ காய்ஸ், நம்ம சிஎஸ்கே கிட்ட வந்த பிக் அப்டேட்டுங்க. இந்த ஒரு அப்டேட்டுக்காக தான் நம்ம எல்லாருமே காத்துட்டு இருந்தோம். என்ன அப்டேட்டுங்க, சிஎஸ்கே உடைய 2.0 ஸ்குவாட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். என்ன அப்டேட்டு, வேற லெவலில் இருக்குது சிஎஸ்கே உடைய ஸ்குவாட். அந்த அளவுக்கு ஒரு நல்ல அப்டேட்டோட வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சிஎஸ்கேல ஏகப்பட்ட மாற்றங்கள், ஏகப்பட்ட ரீப்ளேஸ்மெண்ட், ஏகப்பட்ட இன்ஜுரி, இந்த மாதிரியே போயிட்டுருக்கே. என்னடா இது சிஎஸ்கேன்னு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு வருத்தமாக இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல இப்படி ஒரு அப்டேட் வந்திருக்குது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக இந்த அப்டேட் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேல நிறைய முக்கியமான வீரர்கள் எல்லாம் வெளியே போயிருக்காங்க. முக்கியமான வீரர்கள் எல்லாருமே உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ டோட்டலி சிஎஸ்கேவுடைய இது 2.0 அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய அப்டேட், நிறைய ரீப்ளேஸ்மெண்ட், நிறைய பிளேயர்ஸ் உள்ளே போயிருக்காங்க, நிறைய பிளேயர்ஸ் வெளியே வந்திருக்காங்க அப்படின்னும் போது ஸோ சிஎஸ்கே இப்போ கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்ற கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி தான் சிஎஸ்கே இந்த 2026 சீசனில் அப்படி தான் ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இன்ஜுரியிலேருந்து வெளியே போயிருக்காங்க. ஸோ இன்ஜுரியிலேருந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரும் உள்ளே வந்திருக்காங்க. ஒரு சில வீரர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அறிவிக்கல அப்படின்றது தான் அங்கே பேசக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ சிஎஸ்கே உடைய ஃபுல் ஸ்குவாட் எப்படி இருக்குது, யார் யாரெல்லாம் இருக்காங்க, யார் யார் ரீப்ளேஸ்மெண்ட் உள்ளே வந்திருக்காங்க, எந்த மாதிரியான அப்டேட் அடுத்த போட்டியில் சிஎஸ்கே உடைய பிளேயிங் 11, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம ஆலோசனை பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்ட்டும் சிஎஸ்கே வச்சுருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட பிளேயர்ஸ் உள்ளே இருக்காங்க. ஒரு கட்டம் மெகா ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சிஎஸ்கே 2025 எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணாங்களோ அதே மாதிரி மினி ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 2026 ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ அப்போ சொன்னார் நம்ம சிஎஸ்கேவுடைய கேப்டன், நாங்கள் சரியாக ஏலம் எடுக்கலை, முக்கியமான வீரர்களெல்லாம் நாங்கள் தவற விட்டுட்டோம். ஸோ சிஎஸ்கே ஒரு செட் பண்ணல, ஒரு பர்ஃபெக்டான டீம் செட் பண்ணல அப்படின்ற மாதிரி சில மிஸ்டேக்கு, சில ஓட்டைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேக்வட் சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுடைய கம்பேக் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தாங்க. ஒரு பக்கம் பேட்டிங் சப்போர்ட் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் ஒரு பக்கம் பவுலிங் சப்போர்ட் பண்ணாதனால தான் இந்த சீசனில் தொடர்ச்சியான 3 தோல்விகளை சிஎஸ்கே கண்டினியூஸாக தோத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக்கு, சும்மா வேறு லெவலான கம்பேக்குங்க. முதல்ல போட்டியில் சும்மா டெல்லியை டெல்லிக்கிட்ட கம்பேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு தொடர்ச்சியான வெற்றி, அதுக்கப்புறம் ஒரு தோல்வி வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து ஏகப்பட்ட கம்பேக்கு, மும்பையை பயங்கரமாக டாமினேட் பண்ணாங்க சிஎஸ்கேனி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்டேட் வந்ததுக்கப்புறம் சிஎஸ்கே எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கான்றதை ஒவ்வொரு போட்டியிலையுமே ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுதான் சிஎஸ்கே எந்தளவுக்கு குவாலிட்டியான பவுலர்ஸை வச்சுருக்காங்க அப்படின்றத இது பர்ஃபெக்டாக நமக்கு சுட்டி காட்டுது. இதே மாதிரி தான் 2021 சீசன்லேயுமே சிஎஸ்கேனி அப்போ வச்சுருந்த தீபக் சகார், துஷார் தேஷ்பாண்டே இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தாங்க. சர்துல் தாகூர் இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் வச்சே அந்த சீசனில் கப்பை தட்டி தூக்கினார் நம்ம தலை தோனி அவர்கள். ஸோ அதை விட குவாலிட்டியான பவுலர்ஸ் தான் இந்த சீசனில் இருக்காங்க. நூர் அகமது, அக்கீல் ஹுசைன், அனுசுல் காம்போஜெல்லாம் வேறு லெவல் கம்பேக்குங்க. என்ன கம்பேக்கு, என்ன பவுலிங்கு, தலைவான். ஒரு 4 மேட்சாக இருந்த எக்கானமி அடுத்து 4 மேட்ச்சில் செம்மையாக உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா பார்த்துங்க. மேட்ச்சில் என்கிட்டையும் வேரியேஷன் இருக்குது, என்கிட்டையும் டேலண்ட் இருக்குது, என்கிட்டையும் திறமை இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா அடித்து சொல்லி விக்கெட்டை எல்லா மேட்சுமே கழட்டி தூக்கியிருக்காரு நம்ம அனுசுல் காம்போஜ். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சிஎஸ்கேனிக்கு ரொம்ப வரங்க. ஸோ போன சீசனில் அவர் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்தில் வரைக்கும் அவர் பிளேயிங் லெவலில் போடலை, வெளியே தான் உட்காந்துருந்தார். ஸோ அதுக்கப்புறம் கம்பேக் பண்ணார். ஒரு நல்ல ப்ளே பேக்கு, ஒரு நல்ல குவாலிட்டி, நல்ல ஸ்பின்னிங் அட்டாக்கு, நல்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ், பேட்டிங் எபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டதாக நம்ம அனுசுல் காம்போஜ் வச்சுருக்காருங்க. கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு குவாலிட்டியான பவுலர்ஸை தான் வச்சுருக்காங்க அப்படின்றது நமக்கு இப்போ புரியுது. ஸோ எந்த அளவுக்கு கம்பேக் பண்ணணும், ஒரு தோல்விக்கு பிறகு எப்படி கம்பேக் பண்ணணும் அப்படின்றத சிஎஸ்கே வீரர்களை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை மும்பைக்கு எதிரான போட்டியில் நமக்கு கொடுத்தாங்க. ஸோ நல்ல குவாலிட்டி இருக்குது. கண்டிப்பாக சிஎஸ்கே கிட்டேருந்து இன்னும் நிறைய அப்ரோச்சுகளை நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த ஒரு விஷயத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டியில் கண்டிப்பாக சிஎஸ்கே பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸு கொடுக்க போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது மட்டும் இல்லாமல் வெளியே ஏகப்பட்ட பிளேயர்ஸ் உட்காந்துருக்காங்க, பெஞ்சிலே இருக்காங்க, நிறைய ஹிட்டர் இருக்காங்க, குவாலிட்டியான பிளேயர்ஸு, யங்ஸ்டர்ஸு, அதிரடி மன்னன், ஊர்வில் பட்டியல், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வாய்ப்புக்காக. ஸோ இளம் வீரர்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலுங்க. கார்த்திக் சர்மாவுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவனும் என்னடா வரான் ஆடுறான் பட் அவன்கிட்ட இருந்து எதிர்பார்த்த அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த குவாலிட்டி வராமலே இருக்கே இன்னும் அப்படின்றத ஒரு வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து இன்னும் நிறைய பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னும் அவர்கிட்ட இருந்து பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் இன்னும் வரல. இந்த சீசனில் ஒரு 4-5 மேட்ச் சான்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் குவாலிட்டி என்னென்னா, போன சீசனில் கடைசியில் சிஎஸ்கே தூக்கி நிறுத்தின ஊர்வில் பட்டியலுக்கு இந்த சீசனில் சான்ஸ் கிடைக்கல அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்குது. எல்லா ரசிகர்களும் தலையனை உள்ளே எடுத்துகிட்டு வாங்க, அந்த நம்பர் 3 ஸ்லாட்டில் ஆயுஷ் மத்தியக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை உள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கின்னு ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க.
பட் சிஎஸ்கே கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்காத அந்த பிளேயிங் லெவன் தான் செட் பண்ணி எடுத்துகிட்டு வராங்களே தவிர நம்ம எதிர்பார்க்குற ஒரு பிளேயிங் லெவன் வந்து வரமாட்டேங்குது. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த போட்டியில் நிறைய மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தோனி அவர்கள் மீண்டும் வந்து களமிறக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அடுத்த போட்டி நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டி நம்ம ஹோம் கிரவுண்டில் நடக்குது. ஏன்னா இந்த போட்டி வந்து குஜராத்தில் தான் நடக்க வேண்டிய போட்டி. அங்கே எலெக்ஷன்ன்றதுனால இந்த ஷெடியூலை வந்து ஷெடியூலை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நாளைக்கு நடக்கக்கூடிய போட்டி சென்னையில் மாற்றிருக்காங்க. ஸோ அடுத்த போட்டி வந்து அந்த மேல் நடக்கக்கூடிய போட்டி வந்து அப்படி ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து இந்த மேட்சஸ் வந்து சிஎஸ்கேல கண்டினியூஸாக அடுத்த 2 ஹோம் கிரவுண்ட் மேட்ச் நடக்க போகுது. ஸோ நிறைய அப்டேட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ள வந்திருக்காரு கலீல் அகமது வந்து இன்ஜுரி போனார். இன்ஜுரி காரணமாக அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அறிவிக்காங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் இன்னும் வரைக்குமே அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அறிவிக்காமல் இருக்காங்க. ஸோ எந்த பிளான் இல்லாமல் இருக்காங்க. மேபி வந்து வேறு யாராச்சும் பிளான் பண்ண போட்டிருக்காங்களா, இல்லை வந்து ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் போயிட்டுருக்கு. பட் ஆயுஷ் மெத்தியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அறிவிச்சிட்டாங்க. ஸோ ஆகாஷ் மத்வாலா தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து அறிவிச்சிருக்காங்க. இவர் வந்து ரீசெண்டாக சிஎஸ்கேனிக்கு வந்து நெட்ஸில் வந்து பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. ஸோ சிஎஸ்கேக்கு மட்டும் போடல, ஸோ இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸுக்குமே இவர் வந்து நெட் பவுலராக தான் இருந்திருக்காரு. ஸோ அங்கேருந்து சிஎஸ்கேனிக்கு ட்ரையல்ஸில் வந்து அங்கே போட்டுட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் ஹைதராபாத்தில் அவருக்கு இன்னும் மெயின் ட்ரையல்ஸ் நடந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து அவர் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் கூட கலீலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் அவர் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்டான ஒரு ட்விஸ்ட் வந்து சிஎஸ்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து வேறு யாராச்சும் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு போவாங்க, ஸோ ஒரு பேட்டராக தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நாம எதிர்பார்த்தோம். பட் வந்து கடைசியில் ஒரு பவுலரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கேனே. ஸோ இவங்க சூஸ் பண்ண அந்த விதம் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். பட் இருந்தாலுமே கலீல் அகமதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வேறு யாராச்சும் ஒரு நல்ல குவாலிட்டியான பவுலர் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். பட் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை ஒரு பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ இந்த பிளேயர்ஸை வச்சு சிஎஸ்கே நல்லா கம்பேக் பண்ணியிருக்காங்க. அகில் ஹுசைன் மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர் இருக்கும்போது இந்திய அணிக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக இன்னும் இவர்கிட்ட இருந்து பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ், நிறைய குவாலிட்டியான இன்னிங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய அப்டேட் இருக்க போது. ஸோ நூர் அகமது ஒரு பக்கம் செம்ம கம்பேக், முகேஷ் சௌத்ரி சொல்லவே தேவையில்லைங்க, செம்ம இன்டென்ட்டு செம்ம குவாலிட்டிங்க. அவங்க அம்மா வந்து இறந்ததுக்கப்புறம் கூட சிஎஸ்கே அணிக்காக ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம். முகேஷ் சௌத்ரி கண்டிப்பாக வந்து அவங்க அம்மா இறந்தப்பக்கும் வந்து சிஎஸ்கேனிக்காக அவருடைய அர்ப்பணிப்பு கொடுத்துருக்காரு. என்ன குவாலிட்டி. மும்பைக்கு எதிரான போட்டியில் அவர் போட்ட அந்த பவர் பிளே ஸ்பெல்லு அவ்வளவு சூப்பராக இருந்துச்சுங்க. அவருடைய அந்த கம்பேக் இன்னிங்ஸு, அவருடைய வெரி குவாலிட்டி, எவ்வளவு அற்புதமாக பவுலிங் போட்டுருக்காரு. இப்படியாப்பட்ட ஒரு பிளேயரை வந்து சிஎஸ்கேனி வந்து வெளியே உட்கார வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. முகேஷ் சௌத்ரி கிட்ட எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குன்றது ஒவ்வொரு மேட்சுமே ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. கலீல் அகமதுக்கு ஒரு கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் வந்து பிளேயிங் லெவலில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத ஒவ்வொரு மேட்சுமே பர்ஃபெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக இந்த பெஸ்ட் இன்னிங்ஸை வந்து இன்னும் கண்டினியூஸ் பண்ணணும். அடுத்து இருக்கக்கூடிய 7 போட்டியிலுமே வந்து தீயாக வேலை செய்யணும் நம்ம சிஎஸ்கே அணி. கண்டிப்பாக செஞ்சாங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய 7 போட்டியில் கம்பல்சரி 5 போட்டி ஜெயிச்சா அவனுங்க சேஃபான பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னா கம்பல்சரியாக 5 போட்டி சிஎஸ்கே ஜெயிச்சு தான் ஆகணும். வேறு விஷயமே கிடையாது. ஸோ இருக்கிற பிளேயிங் லெவனை வச்சு கண்டிப்பாக செட் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் அணியில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தோனி அவர்கள் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஊர்வில் பட்டியல் உள்ள வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த மாதிரியான பிளானோட எந்த மாதிரியான பிளேயிங் லெவனோட சிஎஸ்கே உள்ள வர போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். சிஎஸ்கேவுடைய அந்த 2 பாயிண்ட் ஸ்கோர் எப்படி இருக்குது, ஒரு சில வீரர்கள்லாம் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ உள்ளே வந்ததுனால சிஎஸ்கேவுடைய ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ திடீர்னு ஒரு பிளேயர் வந்து சொதப்பினா கூட அவரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே உள்ள வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இவங்க கிட்ட இருந்து பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு நம்ம ஆவலோடு காத்திருக்கலாம். இன்னும் அதிரடியான மாற்றங்கள் வந்து சிஎஸ்கே இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. தோனி அவர்கள் அடுத்த போட்டியில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன அப்டேட் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.